Hello dear 12th students, இந்த வீடியோல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பத்தி A to Z டீடைல்ஸ் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங் பத்தி ஒரு முழு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரிங்களா? அதனால வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் A to Z எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணிடுவேன். சரிங்களா? லாஸ்ட் இயர் நம்மளுடைய சேனல் மூலமா 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் ஃப்ரீயா காலேஜஸ்ல படிச்சிட்டு இருக்காங்க 7.5 ரிசர்வேஷன்ல. ஓகேங்களா? இந்த வருஷமும் நான் உங்களை கைட் பண்றேன். நம்மளுடைய குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங்னா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் TNEA. இந்த TNEA அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் படிக்கணும்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்களுக்கு சீட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். எப்படி வந்து இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்றது, அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ், இது எல்லாமே நாம A to Z இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த TNEA கவுன்சிலிங்க்கு நாம எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் நேம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வெப்சைட்ல தான் நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்றது, உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது எல்லாமே இந்த வெப்சைட் குள்ள போய் தான் பார்க்க போறீங்க. சரிங்களா? ரேங்க் லிஸ்ட், இதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் எல்லாமே இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் கொடுத்து இந்த வெப்சைட் குள்ள போய் தான் பார்க்க போறீங்க. சரிங்களா? முடிஞ்சா ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் வச்சுதான் நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். அந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் வச்சு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மஸ்ட். அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி ஊர் ஃபுல்லா கொடுக்கறது இல்ல. சரிங்களா? அதை ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை தேர்வு செய்யறதுக்கு பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்க வந்து உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளை தேர்வு செஞ்சு போட்டிருப்பீங்க. இன்னொருத்தவங்க கிட்ட உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க போட்ட காலேஜ் எல்லாம் மாத்தி விட்டுருவாங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு கல்லூரி கிடைக்கும். சரிங்களா? இதனால வந்து மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். நம்ம வந்து இந்த மாதிரி காலேஜே கொடுக்கலையே, நமக்கு எப்படி இந்த காலேஜ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்பிப்பீங்க. அது காரணம் என்னன்னா உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் வேற யார்ட்டையாவது கொடுத்து வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அதனால இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. யாராவது ஃபோன் பண்ணி கேட்டா கூட எதுவும் சொல்லாதீங்க. சரிங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மஸ்ட். கவுன்சிலிங்க்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன தகவல்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க நேம் கேட்பாங்க, விண்ணப்பதாரின் பெயர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. சரிங்களா? விண்ணப்பதாரின் பெயர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி கேட்பாங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் மஸ்ட். உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எந்த மொபைல் நம்பர் வந்து அதிகமா கையில வச்சு யூஸ் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கறது நல்லது. சரிங்களா? ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு மெசேஜ் வரும். யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்பாங்க, இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டை 2 டைம் நீங்க செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பேரு, இப்போ வந்து அக்ஷயான்னு வச்சுக்கோங்க, akshay@2000 இந்த மாதிரி வந்து akshay@2000 அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். உங்க நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இயர், இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் இயர், இந்த மாதிரி வந்து ஒரு பாஸ்வேர்டை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. சரி, இப்ப பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிட்டீங்க. 2 தடவை வந்து பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க. ஓகேவா? akshay@2000 இதுதான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இப்ப நீங்க பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்க. திரும்பி ஒரு வாட்டி என்ன பண்ணணும், பாஸ்வேர்டை கொடுக்கணும். 2 டைம்ஸ் வந்து பாஸ்வேர்டை செட் பண்ணணும். பாஸ்வேர்டை செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்க கொடுத்துருக்கீங்களே, மொபைல் நம்பர், நேமுக்கு அப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, அந்த மொபைல் நம்பருக்கு OTP நம்பர் வரும். சரிங்களா? மொபைல் நம்பருக்கு OTP நம்பர் வரும். உங்களுடைய மொபைலை பார்த்து அந்த OTP நம்பரை நீங்க அந்த அப்ளிகேஷன்ல நீங்க டைப் பண்ணணும். சரிங்களா? அப்ப டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அடுத்தது யூசர் லாகின் பேஜ் ஓபன் ஆகும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஓடிபியை கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யூசர் லாகின் பேஜ் வந்து ஓபன் ஆகும். அந்த யூசர் லாகின் பேஜ்ல திரும்ப போயிட்டு உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்க அதுக்குள்ள என்டர் ஆகணும். அதுக்குள்ள என்டர் ஆனதுக்கு என்ன கேட்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் திரும்ப கேட்கும். உங்களுடைய நேம்,
உங்க பேரண்ட்ஸ் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ், நீங்க 10th என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, 12th என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா, 10th மார்க் 12th மார்க், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ரோல் நம்பர், சரிங்களா, உங்களுடைய ரோல் நம்பர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய டோட்டல் மார்க் 10th and 12th உங்களுடைய டோட்டல் மார்க், இது எல்லாமே உங்களுடைய கம்யூனிட்டி, இது எல்லாமே A to Z இந்த தகவல் தான் கேட்கும். சரிங்களா, இந்த தகவல் எல்லாமே. அப்புறம் நீங்க +1 தேர்ச்சி பெற்றவரா அப்படின்னு கேட்கும். +1 தேர்ச்சி பெற்றவரா ஆம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா, சோ இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். இந்த தகவல் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணணும். சரிங்களா, உங்களுடைய நேம், உங்க பேரண்ட்ஸ் நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் மார்க், ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர், கம்யூனிட்டி, இது எல்லாமே நீங்க டைப் பண்ணணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, இதுதான் TNA ரெஜிஸ்ட்ரேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 வந்து பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த 500 வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அதுல வந்து பேமெண்ட் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது உள்ள போய் நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ நேமை டைப் பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து உங்களுடைய பேமெண்ட்டை நீங்க செலுத்திக்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம் 500 கேட்பாங்க. இல்ல SC கம்யூனிட்டில இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் குறையும் இதுல இருந்து. சரிங்களா, சோ இப்படிதான் நீங்க பேமெண்ட் வந்து செலுத்தணும். பேமெண்ட் செலுத்துறதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாவது நீங்க வந்து உங்களுடைய தலைமுறையிலேயே முதல் பட்டதாரியா இருக்கீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிகிரி முடிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கு நீங்க முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கணும். இப்பவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த முதலுக்கு 4 வருஷத்துக்கும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் SC கம்யூனிட்டியா இருந்தா போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் வரும். சரிங்களா, 50,000 வருஷத்துக்கு 50,000, 4 வருஷத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. சோ இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும். ஆம் இல்லை நீங்க டைப் பண்ணிடலாம். சரிங்களா, இது தவிர்த்து கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், மற்ற கம்யூனிட்டியா இருந்தா 5,000 ஸ்காலர்ஷிப் வரும். சோ இது எல்லாமே நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் டீடைல்ல ஃபில் பண்ணி வாங்கிக்கலாம். 7.5 ரிசர்வேஷன்லாம் ஆம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். சரிங்களா, TNA ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். TNA ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணணும். அதுல சரிங்களா, அதுல சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும். சரிங்களா, முக்கியமான சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு முக்கியமான சர்டிபிகேட் அப்படின்னு பார்க்கும்போது 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய போட்டோ. ஓகேங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் ஸ்காலர்ஷிப்காக. சரிங்களா, அப்போ 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி, உங்களுடைய போட்டோ, அதுக்கப்புறம் என்னது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா அந்த சர்டிபிகேட் ஸ்காலர்ஷிப்காக. இதுதான் மஸ்ட். தவிர்த்து மீது எல்லாமே ஆப்ஷனல் தான். சரிங்களா, இப்ப நான் சொன்ன சர்டிபிகேட் மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு இதுவே போதும். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், போட்டோ. சரிங்களா, உங்களுடைய சிக்னேச்சர், 1 லட்சம் ரூபாய் ஸ்காலர்ஷிப்காக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட். சரிங்களா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும் போதும். மீதி எல்லா சர்டிபிகேட்டுமே TC கூட ஆப்ஷனல் தான். இது மட்டும் இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க TNA கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது தவிர்த்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்க வந்து டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளா இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. சரிங்களா, உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு. அதனால இந்த சர்டிபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. நீங்க வந்து 7.5ல வந்தாலும் சரி, ஜெனரல்ல வந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சரிங்களா, இந்த சர்டிபிகேட்லாம் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல முன்னுரிமை கொடுப்பாங்க. உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருந்தாலும் நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்துருவீங்க. டிசேபிள்டு சர்டிபிகேட் இருந்தாலும் நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்துருவீங்க. இது தவிர்த்து உங்ககிட்ட இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் ராணுவ படையினருடைய குழந்தைகளா இருந்தாலும் நீங்க இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்ல வந்துருவீங்க. சரிங்களா, அப்போ நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வரதா இருந்தா இந்த 3 சர்டிபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா. மீதி பேர்லாம் நான் சொன்ன மாதிரி 10th சர்டிபிகேட், 12th சர்டிபிகேட், கம்யூனிட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், இது மட்டும் அப்லோட் பண்ணா போதும். சரிங்களா, மீதி எதுவுமே தேவையில்லை. சரி, இந்த சர்டிபிகேட்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்றது. சர்டிபிகேட் அப்லோடுன்றது நான் சொன்ன மாதிரி 10th 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்றது. ஓகேங்களா, சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு May 9, ஸோ உங்களுக்கு வந்து May 8 வந்து ரிசல்ட் வருது இல்லையா, May 9ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்,
இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா, மே 9ல இருந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வெப்சைட்லயே வந்து கொடுத்துட்டாங்க. மே 2வது வாரத்துல இருந்து மாணவர்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, tneonline.org இந்த வெப்சைட் tneonline.org இந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் மட்டும் ஃபில் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிடலாம். சரிங்களா, ரிசல்ட் வந்த மறுநாளே நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டேட்டாஸ் நான் இப்ப சொன்ன நேம், டேட் ஆஃப் பர்த், உங்க பேரண்ட்ஸ் நேம் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் நீங்க ஃபில் பண்ணி சைன் பண்ணி வச்சிடலாம். இந்த சர்டிபிகேட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் தனியா, சர்டிபிகேட் அப்லோட் தனியா பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎஃப்சி. ஓகேங்களா, டிஎஃப்சி கவர்மெண்ட் வந்து உங்களுக்காக டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வச்சிருக்காங்க. இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. சரிங்களா, இந்த பசங்களுக்கு வந்து கிராமப்புற பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெட்வொர்க் இஷ்யூலாம் அதிகமா இருக்கும். சோ அப்போ இந்த டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், அதை தவிர்த்து நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அழகா டிஎஃப்சி போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இலவசமா வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அப்ப அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து டிஎஃப்சி சென்டர் அப்படின்றத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன மாவட்டத்தை சேர்ந்தவரோ உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் எது அப்படின்றத நீங்க அப்ளை பண்ணும் போதே அதில் டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கடலூர்ல இருக்கீங்கன்னா கடலூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரை நீங்க டிக் பண்ணிட்டீங்க, அப்ளை பண்ணும்போது டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்ன்ற பட்சத்துல நீங்க அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா, நீங்க எந்த டிஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்றீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு உங்களுக்கு வேணும்ன்ற தகவலை நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா, நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஎஃப்சி சென்டரை போட்டு செலக்ட் பண்ணாதீங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்ன டிஎஃப்சி சென்டர் இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அப்பதான் நீங்க உடனடியா போய் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ டிஎஃப்சி சென்டர் வந்து அந்த இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மையம் தான் டிஎஃப்சி சென்டர். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து டிஎஃப்சி சென்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், கவுன்சிலிங் அப்ளை பண்றது எல்லாமே அவங்க கிட்ட போய் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. இந்த டிஎஃப்சி சென்டர்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்க அப்லோட் பண்ணிருக்கக்கூடிய சர்டிபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. சரிங்களா, எல்லாமே நம்பகத்தன்மையானதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஓகே, சர்டிபிகேட்ல செக் பண்ணி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த ரேண்டம் நம்பர்னா என்ன, இது எதுக்காக ரிலீஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க, இதனால என்ன யூஸ், எல்லாமே நம்ம இந்த வீடியோல A to Z பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, நம்ம லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பாத்துலாம், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா, லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா மே 1st வீக் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்றதுக்கு டைம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 6 லாஸ்ட் டேட் கொடுத்திருந்தாங்க. சரிங்களா, ஜூன் 6 லாஸ்ட் டேட் கொடுத்திருந்தாங்க கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட். சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு சொன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்றதுக்கு பேர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னோம் இல்லையா. ஜூன் 6 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 9 சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட். ஓகேங்களா, ஒரு 10th 12th கம்யூனிட்டி சர்டிபிகேட்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 9 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஜூன் 6 வரைக்கும் டைம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 11 வந்து ரேண்டம் நம்பர்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 11 வந்து பாத்தீங்கன்னா ரேண்டம் நம்பர், ஜூன் 11 ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு இடையிலே ஜூன் 10ல இருந்து உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, ஜூன் 10ல இருந்தே உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன் 11 வந்து ரேண்டம் நம்பர் கொடுத்தாங்க. ஜூன் 10ல இருந்து 20 வரைக்கும், ஓகேங்களா, ஜூன் 10ல இருந்து 20 வரைக்கும் கிட்ட 10 days வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க சர்டிபிகேட் எடுத்துட்டு எங்கேயும் போக தேவையில்ல, அவங்க ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பாத்துப்பாங்க. சரிங்களா, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் நீங்க கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டையும் வச்சு உங்களுடைய மொபைல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி பாக்குறதுன்னு சொல்றேன்.
இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 11 வந்து ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 9 வந்து சர்டிபிகேட் அப்லோட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்திருந்தாங்க. ஜூன் 11 வந்து ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது ரேண்டம் நம்பர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லக்கி நம்பர், லாட்டரி சீட் மாதிரி. சரிங்களா? அது எல்லாருக்குமே வந்து மார்க்க பார்த்தோ இல்ல கம்யூனிட்டியை பார்த்தோ கொடுக்கறது கிடையாது. குத்து மதிப்பா எல்லாருக்குமே கொடுக்கறது. சரிங்களா? ஒருத்தவங்களுடைய மார்க்க பார்த்தோ இல்ல கம்யூனிட்டி பார்த்தோ அதை கொடுக்கறது கிடையாது. ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி தான், எல்லாருக்குமே குத்து மதிப்பா கொடுத்து வர்றது. அதான் ஒரு ரேண்டம் நம்பர். சரிங்களா? இந்த ரேண்டம் நம்பர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப் 2 பொண்ணுங்க எடுத்திருக்காங்க. இப்போ சிஇஜி கேம்பஸ்ல சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஆனா இந்த ஒரு சீட்டுக்கு 2 பொண்ணுங்களும் போட்டி போடுறாங்க. ஓகேங்களா? சிஇஜில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க போட்டி போடுறாங்க. ஆனா 2 பொண்ணுங்களுமே ஒரே கட் ஆஃப் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இவங்க 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்காங்க, அவங்களும் 200 அவுட் ஆஃப் 200 எடுத்திருக்காங்க. அப்ப யாருக்கு போய் அந்த சீட்டை நம்ம கொடுக்க முடியும்? சரிங்களா? அப்ப அந்த கன்ஃபியூஷன் வருது இல்லையா? அதை சால்வ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய 12th டோட்டல் மார்க் பார்ப்பாங்க. 12th டோட்டல் மார்க் பார்க்கும்போது 2 பேர்ல யார் அதிக டோட்டல் மார்க் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டை கொடுப்பாங்க. ஒருவேளை 2 பேருமே சேம் டோட்டல் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் 10th மார்க் பார்ப்பாங்க. ஒருவேளை 10thலயுமே 2 பேரும் சேம் மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க. ஒருவேளை டேட் ஆஃப் பர்த்துமே 2 பேருக்கும் சேமா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல ரேண்டம் நம்பருக்கு வருவாங்க. சரிங்களா? இந்த ரேண்டம் நம்பர் யாருக்கு அதிகமா இருக்கோ, அதிக கவுண்டிங் யாருக்கு இருக்கோ, ரேண்டம் நம்பர் அதிகமா யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்காக தான் இந்த ரேண்டம் நம்பர். ஓகேவா? அவங்களுடைய 12th மார்க்கும் சேமா இருக்கு, 10th மார்க்கும் சேமா இருக்கு, டேட் ஆஃப் பர்த்தும் சேமா இருக்குன்ற பட்சத்துல இந்த ரேண்டம் நம்பரை பார்த்து அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. ரேண்டம் நம்பர் யாருக்கு அதிகமா இருக்கோ அந்த பொண்ணுக்கு அந்த சிஇஜி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேவா? இப்ப புரியுதா ரேண்டம் நம்பர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜூன் 11 வந்து ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அது ஜூன் 10ல இருந்து 20 வரைக்குமே 10 டேஸ் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க எங்கேயுமே போக தேவையில்ல. நீங்க வீட்டுல இருந்து உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து மொபைல்லயே பாத்துக்கலாம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? டிஎஃப்சில சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றது உங்க மொபைல்ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய TNEA.online.org TNEA.online.org இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் அதுல என்டர் பண்ணிட்டு உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் பேஜ்ல உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ல இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்ப சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ப்ராசஸ்ல இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. இதுவே கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஓகே சர்டிபிகேட்லாம் கரெக்டா இருக்கு, கம்ப்ளீட்டட்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம். ஓகேவா? கம்ப்ளீட்டட்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்மே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நமக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா இருக்கலாம். அடுத்து ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா? இதுவே இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்ல இன்கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்ணதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அவங்களே உங்களுடைய மெயில் ஐடிக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டிஎஃப்சிக்கு வர சொல்லி அதை கரெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படியும் இல்லைன்னா நீங்க வந்து இதை இன்கம்ப்ளீட்டட் இருக்கு இல்லையா, இதை பார்த்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு அது என்ன அப்படின்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ், அடுத்தடுத்த ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து 20யோட, சரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து ஜூன் 10ல இருந்து 20யோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் 27 வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 1 வீக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜூன் 27 வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கூல்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் ரேங்க் எடுக்கிறீங்களோ தேர்ட் மார்க் எடுக்கிறோம் அவங்க தேர்ட் ரேங்க் போடுறாங்களா, அதே மாதிரி இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணீங்க இல்லையா தமிழ்நாடு ஃபுல்லா, உங்க எல்லாரையும் வச்சு உங்க கட் ஆஃப் மார்க் பேசிஸ்ல உங்களுக்கு ரேங்க் போடுவாங்க. யார் வந்து ஹையஸ்ட் கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களோ அவங்க தான் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் யாரோ அவங்க செகண்ட் வருவாங்க. இந்த மாதிரி வந்து உங்களை ஓவரால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வச்சு உங்களுக்கு ரேங்க் வந்து போடுவாங்க. சரிங்களா? இந்த ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து ஒரு ரேங்க் ஒன்று போடுவாங்க. இன்னொன்னு வந்து
கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு ஒரு ரேங்க் போடுவாங்க. மொத்த கம்யூனிட்டியும் சேர்க்கும் போது ஒரு 10வது ரேங்கிங்ல வரீங்க சரிங்களா. ஓசி கம்யூனிட்டி, பிசி கம்யூனிட்டி, எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்டி கம்யூனிட்டி எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து ஒரு குரூப்ல நீங்க 10வது ரேங்க் வரீங்க அப்படின்னா, இப்போ நீங்க பிசி கம்யூனிட்டியா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய கம்யூனிட்டில நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரிங்களா. எல்லா கம்யூனிட்டி ஓவரால் சேர்க்கும் போது நீங்க வந்து 10வது ரேங்கிங்ல வரீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கிங்ல நீங்க முன்னாடி வந்துருவீங்க. ஓகே, கம்யூனிட்டி ரேங்கிங் அப்படின்னும் போது நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டில நீங்க எத்தனாவது ரேங்கிங் வாங்குறீங்க, எம்பிசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா எம்பிசி கம்யூனிட்டில நீங்க எத்தனாவது ரேங்கிங் வாங்கிருக்கீங்க, எஸ்சியா இருந்தா அதுல நீங்க எத்தனாவது ரேங்கிங் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறது தான் கம்யூனிட்டி ரேங்கிங் சரிங்களா. அப்போ உங்களுக்கு 2 ரேங்க் லிஸ்ட் சொல்லிடுவாங்க. ஒன்னு வந்து கம்யூனிட்டி ரேங்கிங், இன்னொன்னு வந்து ஜெனரல் ரேங்கிங். இதுவே 7.5 ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 ரேங்க்கும் ரிலீஸ் பண்றாங்க. இது கூட எக்ஸ்ட்ரா 7.5 ரேங்க் தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் கோட்டா 7.5 ரேங்க்னு சொல்லிட்டு தனியா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா 7.5 ஜெனரல் ரேங்க், 7.5 கம்யூனிட்டி ரேங்க்னு சொல்லிட்டு 2 ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ 7.5 ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரேங்க் வெளியே வரும் சரிங்களா. 4 ரேங்க் கொடுப்பாங்க. 7.5ல 2 ரேங்க், 7.5ல ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், நார்மலா இருக்கக்கூடிய ஜெனரல் கோட்டால 2 ரேங்க். ஓகேங்களா, ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் சரிங்களா. இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுவே ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருந்தீங்கன்னா தனியா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்க் தனியா கொடுப்பாங்க சரிங்களா. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல நீங்க எத்தனாவது ரேங்க் வரீங்க அப்படின்ட்டு அது தனியா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரேங்கிங் சொல்லிட்டு தனியா கொடுப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த கவுன்சிலிங்க்கு முக்கியமா தேவை ஜெனரல் ரேங்கா கம்யூனிட்டி ரேங்கான்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு தான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதனால அந்தந்த கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது ரேங்கிங் வரீங்கன்றது தான் முக்கியம். அப்போ ஜெனரல் ரேங்கை விட கம்யூனிட்டி ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் ஜூன் 20யோட வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 வீக்கு அப்புறம் ஜூன் 27 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ரேங்க் லிஸ்ட் 2ஆ பிரிக்கிறாங்கன்னு சொன்னா ஒன்னு ஜெனரல் ரேங்கிங், இன்னொன்னு கம்யூனிட்டி ரேங்கிங். இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க இல்லையா, அதுலயே ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஒருவேளை உங்களுக்கு வந்து கட் ஆஃப் தப்பா டைப் பண்ணி படிட்டாங்க, ரேங்க் லிஸ்ட் தப்பா வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க திரும்ப டிஎஃப்சில போய் கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு வந்து டைமிங் கொடுத்திருந்தாங்க. ஜூன் 28ல இருந்து ஜூலை 2 வரைக்கும் ரேங்க் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைமிங் கொடுத்திருந்தாங்க சரிங்களா. அந்த மாதிரி அதுக்கும் டைமிங் கொடுப்பாங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா நீங்க போய் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஜூன் 28ல இருந்து ஜூலை 2 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து டைமிங் கொடுத்திருந்தாங்க சரிங்களா. இந்த டைமிங்குள்ள டிஎஃப்சி சென்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. தப்பா இருந்தா மட்டும்தான், ரேங்க்ல ஏதாவது தப்பு இருந்தா மட்டும்தான் ஓகேங்களா. உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குள்ள கட் ஆஃப் மார்க்ல தப்பா இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதை திருத்திக்கலாம் சரிங்களா. சோ இந்த மாதிரி வந்து டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்தது கவுன்சிலிங் தான் சரிங்களா. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்டா கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில உங்களை 3 ரவுண்டா பிரிப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 200ல இருந்து 179 கட் ஆஃப் இருந்தவங்க வரைக்கும் ரவுண்ட் 1ல வந்தாங்க சரிங்களா. அடுத்தது 178.965ல இருந்து 143.08 கட் ஆஃப் இருக்கவங்க வரைக்கும் ரவுண்ட் 2ல வந்தாங்க. ஓகே, அடுத்தது 143ல இருந்து 77.5 கட் ஆஃப் இருந்தவங்க வரைக்கும் ரவுண்ட் 3ல வந்தாங்க. அப்போ இவங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 சொல்லிட்டு 3 ரவுண்டா பிரிச்சு இந்த மாதிரி கட் ஆஃப் பேசிஸ்ல 3 ரவுண்டா பிரிச்சு கவுன்சிலிங் நடத்துனாங்க. முதல் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 13 நாள் கவுன்சிலிங் நடத்துனாங்க. அதே மாதிரி சேம் ரவுண்ட் 2 178.965ல இருந்து 143.08 கட் ஆஃப் இருக்க வரைக்கும் 08 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 13 நாள் கவுன்சிலிங் நடத்துறாங்க. அந்த 13 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 143ல இருந்து 77.5 கட் ஆஃப் இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 13 நாள் கவுன்சிலிங் நடத்துறாங்க. அப்ப இவங்களுக்கு 13, ரவுண்ட் 1க்கு 13 நாள், அது முடிஞ்ச ரவுண்ட் 2க்கு 13 நாள், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 3க்கு 13 நாள். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 14ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க சரிங்களா. ஜூலை 14 ஓகேங்களா, ஜூலை 14. அப்போ ஜூலை 14 வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 20 வரைக்கும் கவுன்சிலிங் நடந்துச்சு. ஜூலை 14 வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 20, அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 கவுன்சிலிங்கும் சேர்த்து சொல்றேன். ஜூலை 14 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 20 வரைக்கும் நடந்துச்சு. 3 கவுன்சிலிங்கும் 13 நாள் 13 நாள் 13 நாள்னு சொல்லிட்டு 14ல ஸ்டார்ட் பண்ணி 20 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் லாஸ்ட் இயர் நடந்துச்சு.
சோ இதுதான் வந்து உங்களுக்கு ஓவரால் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மூலமா எல்லா மாணவர்களுக்கும் தகவல் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கண்டினியூஸ்லி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.